ஒரு ஒரே ப்ரோக்ராமில் அதுவும் ஒரே நாளில் உங்கள் பாடியில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை பார்க்க முடியும். அந்த ஒரு ப்ரோக்ராமை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கம் லெட்ஸ் லேர்ன் டுகெதர். அதுதான் இது ஒரு கார் பாருங்கள், இந்த மனுஷனுடைய ஹெச்ஐடி ட்ரைனிங். இதில் ரெஸ்பாஸை ஆட் பண்ணி பண்ணுறது. அதாவது ஹெச்ஐடி ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மியான வால்யூமில் அதிக இன்டென்சிட்டி வச்சு பண்ணுற ஒரு ட்ரைனிங் தான் ஹெச்ஐடி ட்ரைனிங், ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மசிலுக்கு 2 எக்ஸசைஸ். அதாவது ஒரு எக்ஸசைஸ் ஐசோலேட்டட் மூமெண்ட்டாக இருக்கணும், இன்னொரு எக்ஸசைஸ் காம்பினேஷன் மூமெண்ட்டாக இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஒரு எக்ஸசைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் ஐசோலேட்டட் மூமெண்ட்காக நான் செஸ்ட்டுக்கு கிராஸ் ஓவர் எக்ஸசைஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு எக்ஸசைஸில் நான் வந்து ஒரு 12 to 15 ரெப்ஸ் ஒரு கம்மியான வெயிட்டில் அந்த மசிலை ரெக்ரூட் பண்ண கற்றுக்கிறேன். சும்மா ஒரு 1 or 2 செட்ஸ் வார்ம் அப் செட் மாதிரி பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் நான் இந்த ஸ்மித் மிஷின்லையோ இல்லை நான் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ்ஸோ நான் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் செட் சும்மா லைட் வெயிட்டில் என்னோட ஃபார்மை செக் பண்ணுறதுக்காக ஒரு வார்ம் அப் செட் மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் பண்ண போகிறேன் பாருங்க, இதுதான் ரியல் ஒர்க்கிங் செட். இதில் நான் வந்து என்னால் ஒரு 6 to 8 ரெப்ஸில் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடணும். அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான வெயிட் எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் ஹெவி வெயிட் போடுறேன்னு சொல்லிட்டு டம்னு புஷ் பண்ணக்கூடாது. கண்ட்ரோலாக என்னால் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நான் ஒரு ரெப் பண்ணுறதுக்கு மினிமம் எனக்கு 6 to 8 செகண்ட்ஸ் ஆகும். அதாவது மினிமம் 3 செகண்ட்ஸ் எசென்ட்ரிக், 3 செகண்ட்ஸ் கான்சென்ட்ரிக், இல்லை 4 செகண்ட் எசென்ட்ரிக், 4 செகண்ட் கான்சென்ட்ரிக். இந்த அளவுக்கு என்னால் கண்ட்ரோலாக என்னால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வெயிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே தான் உங்களுடைய ரியல் ஒர்க்கிங் செட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 4 ரெப்ஸோ இல்லை 6 ரெப்போ 8 ரெப்ஸோ ஃபெயிலியர் ரீச் ஆகணும். முடிச்ச உடனே வெயிட்டை ரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்த உடனே திரும்ப அதே வெயிட்டை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த இடத்துல மேபி ஒரு 3 ரெப்ஸ் ஆர் 4 ரெப்ஸ் போகலாம். திரும்ப அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். திரும்ப அதே வெயிட்டை எடுத்து நீங்கள் திரும்ப போடுறீங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் உங்களால் 1 or 2 ரெப்ஸ் தான் போகுமே. அதுதான் உங்களுடைய ரியல் ஃபெயிலியர். பட் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் தனியாக பண்ணவே முடியாது. கம்பல்சரி உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை ஸ்பாட் பண்ணுறதுக்கு. சரி, அப்படி என்னடா ஒரே நாள் நீ ரிசல்ட் கண்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் கண்ட ஒரே ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே எனக்கு ஜுரம் வந்துருச்சு. ஏன்னா இன்டென்சிட்டி அந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் எடுத்த உடனே வரல. ஏன்னா இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் செட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கே உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், உங்களால் ஹெவி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ டெம்போவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து நான் வந்து ட்ராப் செட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது ஒரு ஹெவி வெயிட்டில் நான் போடுவேன், முடிச்ச உடனே வெயிட்டை கம்மி பண்ணிட்டு திரும்ப போடுவேன். இந்த இடத்துல என்னோட மசில் ஃபெட்டிக்காரதை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜாக தான் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு நான் வர ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் இதோட இன்டென்சிட்டின்றது ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த ஒரு ட்ரைனிங்கை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸில் போட்டு போங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த ட்ரைனிங் இன்னும் புரியல, இன்னும் கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெமோன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். நான் யாரையாவது பிடிச்சி கிழிச்சு விட்டுலாம். See you on next video. Bye.